sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான மரியாவிஷன் நேயர்களே, அன்பர்களே, நண்பர்களே, ஆருயிர் பெற்றோர்களே, அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆண்டவருடைய பொதுக்காலம் 16வது ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தை சிந்தனை. இந்த இறைவார்த்தை நற்செய்தி வாசம் நீண்ட ஒரு வாசகமாக இருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 13வது பிரிவு 24 43 வரைக்கும் இருக்கிறது. உங்களுக்கானால் ஒரு பகுதியை மட்டும்தான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உமை விண்ணரசு பின்னொரு நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும் போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்தது, கதிரிட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும் போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளை கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் வாழுகின்ற அருமையான சகோதர சகோதரிகளே, உலகத்திலே காணப்படுகின்ற முரண்பாடுகள் நல்லவன் இருக்கின்றான், கெட்டவன் இருக்கின்றான், கெட்டவன் வளர்கின்றான், நல்லவன் சாகின்றான். கோதுமை வளர்கிறது, களைகளும் வளர்கிறது. நிலக்கிழாருடைய தன்மை வேறு, பணியாளருடைய மனநிலை வேறு. களஞ்சியம் இருக்கிறது, நெருப்பும் இருக்கிறது, பொறுமை இருக்கிறது, அவசரம் இருக்கிறது. இவற்றினுடைய மத்தியில் தான் உலக வாழ்க்கையும் இருக்கிறது. அவசரமாக செல்லுவோர், பொறுமையாக இருப்போர், தீப்பிழம்பை நோக்கி செல்லுவோர், நரகத்தை தேடி செல்வோர், அழிவை தேடி செல்வோர், ஆன்மாவை தேடி செல்லுவோர், நல்ல விதைகளாக வளருவோர், நல்ல செடிகளாக வளருவோர், பதர்களாக வளருவோர், வெறும் புல்லாக வளருவோர், வேகமாக வளருவோர், அநியாயமாக வளருவோர், அதர்மமாக வளருவோர், அதிகளை செய்தே வளருவோர், பகட்டாக வளருவோர், விளம்பரமாக வளருவோர், பயங்கரமான ஆடம்பரமாக வளருவோர் என்றெல்லாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான சகோதர சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேர்கள் கேட்கின்ற கேள்வி இதுதான். எவ்வளவு அநியாயங்களை செய்கிறான், ஆனால் அவன் வளர்கிறான். ஆண்டவர் அவரோடு இருந்து வளர்த்துகின்றார், காப்பாற்றுகின்றார். எவ்வளவு ஏழையாக இருக்கின்றான், உண்மை, நேர்மை, அன்பு, நீதி போன்றவற்றை எல்லாம் கடைபிடிக்கக்கூடியவர். இவர் வளரவில்லை. எதை சொல்லுகின்றார்கள்? பொருளாதார வளர்ச்சியை மட்டும் சொல்லுகிறார்கள், வளரவில்லை. அவனை ஆண்டவர் சோதிக்கின்றார். நோயை கொடுத்து கொண்டே இருக்கிறார், தோல்விகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார்.
பின்னடைவுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஆனோ அவன் அநீதிகளை செய்கிறான், அக்கிரமங்களை செய்கிறான், அடாவடித்தனங்களை செய்கின்றான், திருடுகின்றான். அவன் வளர்ந்து கொண்டே செல்கின்றான், வேகமாக வளர்கின்றான். அப்படி என்றால் என்ன செய்வது? ஆண்டவர் கடவுள் நினைத்தார், எல்லாம் வல்லவர் தானே, எல்லாம் நல்லவர் தானே, அவருக்கு இது தெரியாத, அவருக்கு நீதி இல்லையா, நேர்மை இல்லையா? அப்படி சொன்னால் அவர் இந்த அநியாயமாக வளரக்கூடியவர்களை பிடுங்கி எடுக்கலாமே, அழித்து ஒழிக்கலாமே. நடக்கவில்லையே. அப்படி என்றால் எதற்காக நீதிமானாக இருக்க வேண்டும்? எதற்காக உண்மை பேச வேண்டும்? எதற்காக நேர்மையாக இருக்க வேண்டும்? ஸ்டான் சுவாமியை பற்றி கடந்த வாரத்தில் சிந்தித்தோம். இன்று நாம் சிந்திக்கின்றோம். ஸ்டான் சுவாமி நேர்மையாக இருந்தார், ஏழைகளுக்காக வாழ்ந்தார், ஏழைகளோடு வாழ்ந்தார், ஏழையாகவே வாழ்ந்தார். அவர்களை எதிர்த்த சக்திகளை எல்லாம் எதிர்த்தார். சிறையில் அடைக்கப்பட்டார், கொல்லப்பட்டார். குடிக்க தண்ணீர் இல்லாமல் செத்து போய்விடுகிறார். இது ஒரு நீதிமானுக்கும் நல்லவனுக்கும் கடவுளுக்காக அர்ப்பணித்த போதகருக்கும் அர்ப்பணியாளருக்கு கிடைக்க வேண்டிய பரிசா என்று நாம் கேட்கின்றோம். ஏமாற்றுகின்றான், கொள்ளையடிக்கின்றான், நாட்டையே வஞ்சிக்கின்றான். அதானி அம்பானி போன்றவர்கள் வளர்கிறார்கள், வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள், பல மடங்கு வளர்கிறார்கள். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் பல மடங்கு வளர்கின்றன. உலகத்திலே பெரிய வீட்டை கட்டுகிறான், பெரிய முதலாளியாக வாழுகிறான், நாட்டிலே உலகத்திலே பெரிய பணக்காரனாக உருவெடுக்கின்றான். அநீதிகள், அக்கிரமங்கள், சட்டங்களை ஏமாற்றுதல், சட்டங்களை புறந்தள்ளுதல், சட்டங்களை தாண்டி வளருதல் என்று பல்வேறு காரியங்கள். அரசுக்கு கொடுக்கப்பட வேண்டிய வரிப்பணங்களை எல்லாம் கொடுக்காமல் வாழுகின்ற பெரிய மாமனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி நிறைய புத்தகங்கள் எல்லாம் வெளிவந்து கொண்டே இருக்கும். அதையெல்லாம் வாங்கி பெரிய ஹீரோக்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். எனவே என்னோட பிள்ளைகளுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியது, மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடியது யார்? அதானி, அம்பானி, பிர்லா, இவர்கள் தான், பில்கேட்ஸ் போன்றவர்கள். இவர்கள் தான் நம்முடைய ஆள்களுக்கெல்லாம் பயங்கர மோட்டிவேஷன் பாயிண்ட். எலான் மஸ்க் மோட்டிவேஷன் பாயிண்ட். அவன் பணக்காரனாகி விட்டான். ஏழையாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து அல்ல, கல்வாரியில் தோங்கிய இயேசு கிறிஸ்து அல்ல, பாடுபட்ட இயேசு கிறிஸ்து அல்ல, ரத்தம் சிந்தி இயேசு கிறிஸ்து அல்ல, முள்முடி தாங்கிய இயேசு கிறிஸ்து அல்ல. ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் சமாரியர்களுக்கும் உண்மையான போதனையை கொடுத்து நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுத்த இயேசு கிறிஸ்து அல்ல. ஆனால் கடவுளுக்கு தெரியும் எது நல்லது, எதுவரை பொறுமையாக இருக்க வேண்டும் என்பது கடவுளுக்கு தெரியும். எனவே அன்புக்குரியவர்களே, வாழ்வுடைய வளர்ச்சி, செல்வம், செல்வாக்கு போன்றவற்றை எல்லாம் வைத்துக் கொண்டு நாம் மதிப்பிடக்கூடாது. இறுதி வரை விட்டு வையுங்கள். இறுதியில் கலைகள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படும், எரிகின்ற நெருப்பில் போடப்படும். இதுதான் இந்த இறை வார்த்தையினுடைய கடைசியான உறுதியான இறுதியான ஒரு செய்தியாக இருக்கிறது. கடைசி வரை பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியது தீமைகளை எதிர்க்கக்கூடாது என்பதல்ல, பொறுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதல்ல. மாறாக கடவுளுடைய சித்தத்தினுடைய அடிப்படையில் நாம் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த இறைவார்த்தையினுடைய செய்தியாக இருக்கிறது. ஒளி வீசும் நேர்மையாளர்களாய், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியில இந்த இறைவார்த்தையினுடைய கடைசியில சொல்லப்பட்ட நேர்மையாளர்கள் ஒளி வீசுவார்கள், ஒளியாயிருப்பார்கள், வழியாயிருப்பார்கள், வாழ்வாயிருப்பார்கள். அவருடைய வாழ்க்கை தான் உண்மையான எடுத்துக்காட்டாக இருக்கும். ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் நல்ல தந்தை இறைவா, நேரத்திற்காக நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். மரியாவிஷன் நேர்களுக்காக சிறப்பாக வேண்டும் என்ற பொழுது இந்த இறைவார்த்தையிலே நீர் எங்களுக்கு சொல்லுகின்ற முக்கியமான பண்புகளை, மதிப்பீடுகளை நாங்கள் உணரச் செய்தோம். கலைகள் வளருவதைக் கண்டு நாங்கள் கவலைப்பட வேண்டாம், அவைகளை எல்லாம் மறுத்து தீச்சூளையிலே போடுவார்கள் என்று சொல்லுகின்ற ஒரு காரியத்தையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் வழிபடுத்துகிறார். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள செய்தரணும். உண்மையாக, அன்பாக, பண்பாக, பாசமாக, நேர்மையாக வாழ வேண்டிய ஆற்றலை மருளையும் இன்றும் என்றும் தந்தர வேண்டுமா எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக்கிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூயாவின் பேராலே ஆமென்.